அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 5/6/2024 தேதிக்கான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஸ்டேட் எடிஷன்ஸ், அதாவது சென்னை, டெல்லி, அந்த மாதிரி எல்லா எடிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலெக்ஷன் நியூஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இன்டர்நேஷ்னல் எடிஷன் வந்து எடுத்தேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை எடுத்தேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் தான். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ நமக்கு எதுவும் தேவைப்படாது, ஏன்னா பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட வந்து போகிறதுனால. ஸோ வந்து நம்ம இதோட ரிசல்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாவே போதும். நம்மளுக்கு தெரியும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பிரதமர் ஆகவிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், இந்த எலெக்ஷன் நியூஸ்லாம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிஸ்னஸ் தலைப்பில் இருக்க நியூஸஸ்க்கு வந்து போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பியாஸ் டெப்ட் ரெஸ்ட்ரிக்டிங் லென்ஸ் ஓவர் லைன் ஆஸ் அ பெயின்ஃபுல் டெஸ்ட் கேஸ் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி G20 ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்தாங்க இல்லையா. அதாவது ரொம்ப இது ஆக்சுவலி மெயினாக எதுக்கு ஃபார்ம் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இல்லை டெவலப்பிங் ரொம்ப கம்மியான டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வித் லோ இன்கம், அதாவது ரொம்ப இன்கம்மே வந்து ரொம்ப கம்மியாக இருந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லோன்லாம் ப்ரொவைட் பண்ணணும், அவங்கள தூக்கி விடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த G20 குரூப் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் கிளப் அப்படின்ற ஒருத்தவங்களுடைய யூஸ்ஃபுல்லால் வந்து பாரிஸ் கிளப் அண்ட் தென் வந்து அப்படின்றவங்க ஆக்சுவலி மெயினாக அவங்க தான் வந்து அவங்களோட யூஸ்ஃபுல்லாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த G20 CF, அதாவது காமன் ஃப்ரேம்ஒர்க், G20 காமன் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகி, ஸோ இது மூலயமா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க அழிவு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கிட்டது இந்த G20 மூலயமா நல்ல ஒரு உபயோகம் ஆகிக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பியா, ஒரு ஸ்மால் ஸ்மால் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி தான், ஒரு சின்ன ஆஃப்ரிக்காவில் இருக்க கண்ட்ரி ஜாம்பியா அப்படின்றவங்க இந்த G20 ஸ்டேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா G20 நல்லாவே யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டெவலப் ஆன ஒரு கண்ட்ரியாக வந்து இந்த ஜாம்பியா அப்படின்றது தான் வந்து விளங்குது. ஸோ நிறைய ஸ்டேட்ஸு நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த COVID-19 பேண்டமிக் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட எக்கனாமிக் லெவல் எல்லாமே வந்து அப்படியே சீர்குலையே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இந்த ஜாம்பியா அப்படின்றது வந்து அதுக்கப்புறமா வந்து இவங்களோட ஹெல்ப்பால் வந்து இப்போ மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நல்லாவே வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க அப்படின்றத தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக இந்த G20 ஸ்டேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த G20 ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் கிளப் அண்ட் தென் பாரிஸ் கிளப்பை வச்சு தான் வந்து மெயினாக வந்து இவங்க நிறைய டொனேட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி நிறைய டொனேட் பண்ணுற கண்ட்ரீஸ்கிட்டேருந்து வாங்கி நிறைய டெவலப் ஆகணும்னு நினைக்கிற கண்ட்ரீஸ்கிட்ட கொடுக்குற மாதிரி பாரிஸ் கிளப் அப்படின்றது. அண்ட் தென் சைனாவுமே பார்த்திங்கன்னா இவங்க கூட வந்து இணைஞ்சாங்க. ஸோ இவங்க G20 இந்த ஜாம்பியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைனா கிட்டேருந்து தான் வந்து வாங்கியிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இங்கே கீழே இருக்கிற இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது தான். நம்ம இப்போ நிறையவே வந்து இந்த யூரோப்பியன் யூனியனுடைய டெக்னாலஜி ஆக்ட், அதாவது நிறைய ஆர்டிஃபிஷியல் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்றத நிறையவே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கலாக தான் இது அமைஞ்சிருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஹிட் வித் ஆஸ்திரேலியன் ப்ரைவசி கம்ப்ளைண்ட்ஸ் ஓவர் இட்ஸ் எஜுகேஷன் பிளான் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா EU வந்து நிறைய வந்து இந்த ஆக்டுக்காக நிறையவே வந்து புதுசாக ஆஃபீஸ்லாம் பில்ட் பண்ணி அவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் ரெகுலேஷன் ஆக்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கடைப்பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய பார்த்தோம். அதில் மெயினாக GDPR அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, அதாவது ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு அப்ரிவேஷனில் கொடுக்குது. இது எதுவும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது டேட்டா ப்ரொடெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க், அதாவது டேட்டா எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுற ஃப்ரேம்ஒர்க், EUவில் இருக்கிற எல்லாமே டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த GDPR அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிசன் சென்ட்ரிக் வெப்சைட்டாக அவங்க வச்சுருக்காங்க. லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க், அதாவது எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்னா வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக தான் வந்து இந்த EU வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே மெயினாக என்ன ஒரு தலைப்பு மூலியமாகவே என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட்டு வர்சஸ் வந்து சிவில் சொசைட்டி, அதாவது ஒரு சில சிவில் சொசைட்டி குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற ஒரு சில
சிவில் சொசைட்டி குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து ரொம்ப டேட்டா சேஃப்டி அப்படின்றத வந்து இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் டேட்டா சேஃப்டி இன்னுமே பண்ணணும், EU ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையவே வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இல்லை நாங்கள் ரொம்ப டேட்டாவை சேஃப்டியாக வச்சுக்கிறோம் அப்படின்றத அவங்க மூலியமாக சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா சிவில் சொசைட்டி குரூப்ஸ் வர்சஸ் டெக் ஜயன்ட்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஹிட் வித் ஆஸ்ட்ரியன் ப்ரைவசி கம்ப்ளைண்ட்ஸ் ஓவர் இட்ஸ் எஜுகேஷன் பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுன்ற டாப்பிக்கில் ஹண்ட்ரட்ஸ் இன் எமர்ஜென்சி ஷெல்டர்ஸ் ஆஃப்டர் ஃபிலிப்பைன் வால்கேனோ எரப்ட்ஸ் அப்படின்ற தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட்டுக்கு அந்த மெயினாக அந்த ஜியாகிரஃபியில் தான் வந்து இது ரொம்ப அதிகமாகவே வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ ஃபிலிப்பைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் இருக்கிற ஒரு இதுதான். ஜப்பான், இந்தோனேஷியா, ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸோடு இந்த ஃபிலிப்பைன்ஸும் வந்து இந்த மாதிரி பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் அடங்கியிருக்கிறது. ஸோ இங்கே நிறைய வந்து டெக்னானிக் பிளேட்ஸ், அதாவது நிலநடுக்கம், வால்கேனோ எரப்ஷன், இந்த மாதிரி நிறையவே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஹண்ட்ரட்ஸ் இன் எமர்ஜென்சி ஷெல்டர்ஸ் ஆஃப்டர் ஃபிலிப்பைன் வால்கேனோ எரப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினே என்னென்னு பார்த்திங்கன்னா இது எங்கே நடந்திருக்கு அப்படின்றது தான் மெயின். இது வந்து ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து ஷெல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயினே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், மவுண்ட் கேன்லான் ஆன் நெக்ரோஸ் ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஃபார் 6 minutes ஆன் மண்டே அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த லைன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, மவுண்ட் கேன்லான் ஆன் நெர்கோஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி சைடில் நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையவே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இதையும் வந்து மென்ஷன் பண்ணேன். இதெல்லாம் அவ்வளோவா வந்து இம்பார்ட்டண்ட்டுன்னு இல்லை. ஸோ ஓகே, நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குரூப்புக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட்டிலைட் இருக்கு இல்லையா, ஸோ இதை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் வந்து இந்த சந்திரயான் சீரீஸ் இருக்கு இல்லையா, சந்திரயான் 1, 2, 3 அந்த மாதிரி நம்ம நிறைய அனுப்பிட்டே இருக்கோம் இல்லையா. அதாவது 3க்கு அனுப்புகிற எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி சந்திரயான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் 6 அப்படின்ற ஒரு சீரீஸ், சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸ் வந்து இங்கே சேஞ்ச் இல்லை, சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா சாங் சீரீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சைனாஸ் சாங் 6 lunar probe after it's landed on the moon, module of the Chinese lunar probe successfully took off from the far side of the moon on Tuesday carrying samples back to earth, ஸ்டேட் மீடியா ரிப்போர்ட்டட் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு சின்ன ஒரு நம்ம சந்திரயானை விட ஒரு அப்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சந்திரயான் அங்கே போச்சு, லைக் அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சில ரோவர் மூலயமா அங்கே ஃபுல்லாக ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிச்சு. ஸோ அந்த அவள் தான் அதோட நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்து லேண்ட் ஆனது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பட் ஆனால் இது என்ன ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா, இது லேண்டர் வித் ரோவர் தான் இதுவுமே. பட் ஆனால் என்ன ஒரு சின்ன சேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா, இது போயிட்டு ஹீட் ஆகிட்டு இது எல்லாமே பண்ணாமல் சாம்பிளுமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எர்த்துக்கு ரிட்டர்ன் வர ப்ராசஸ் வந்து இந்த சேட்டலைட் மூலயமா அவங்க வந்து ப்ராக்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதில் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ரோவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊனி மறுபடியும் நம்மளை எர்த்து நோக்கி வர மாதிரி வந்து நமக்கு அங்கே காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சாம்பிள் எடுத்துருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம எர்த்துக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வரோம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து வந்த உடனே நிறைய நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் கூட பண்ண ஆரம்பிக்கலாம். சவுத் போல், ஐ மீன் இது எல்லாமே சவுத் போலில் தான் நடக்குது. ஏன்னா வந்து நம்ம இப்போல்லாம் நிறைய சவுத் போலில் வந்து நம்ம சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா. அதாவது அது அந்த பக்கம் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சவுத் போல்லேருந்து ஸோ சாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ வருது. ஸோ இது வச்சு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் வந்து இது மேல்ட்டு நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்படியே பார்க்கும்போது இங்கெல்லாம் அவ்வளோவா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை.
ஸ்போர்ட்ஸில் வந்து அவ்வளோவா இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் டைம். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.